10ஆம் வகுப்புல வந்து 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற பாடத்த வந்து நான் வரலாறுல ஸ்டார்ட் பண்றேன். இந்த பாடத்த பொறுத்தவரைக்கும் இதுல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நெறைய சீர்திருத்த இயக்கங்கள் பார்க்குறோம். அதுல வந்து இந்திய எ பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அப்புறம் சுவாமி தயானந்த சரஸ்வதியோட ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் இவங்கள பத்தியும், அன்னி பெசன்ட் அம்மையார், ஜோதிபா புலே, நாராயணகுரு, ஐயன்காளி, சர் சையத் அகமது கான், அப்புறம் அலிகார் இயக்கம், தியோபந்த் இயக்கம், பார்சி சீர்திருத்த இயக்கம், சீக்கிய சீர்திருத்த இயக்கங்கள், அப்புறம் தமிழ்நாட்டுடைய சமூக சீர்திருத்தத்தில் நம்ம ராமலிங்க சுவாமிகள் பத்தியும், அயோத்திதாசர பத்தியும் நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். பாடம் கொஞ்சம் சின்னதுதான். ஆனா வந்து இதுல இருக்கக்கூடிய ம், ச முக்கியமான விஷயங்கள் வந்து நெறைய இருக்குது. அததான் நம்ம வந்து இன்னைக்கு டாபிக் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள்ல வந்து நம்ம எத பார்க்குறோம்னா, ராஜாராம் மோகன் ராய் வந்து பார்க்குறோம். அவர எப்படி அவர் வந்து வங்காள மொழியில வந்து நெறைய புலமை பெற்றிருக்காரு. அவர் வந்து சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் இதுல வந்து ரொம்ப புலமை பெற்றவரா இருந்திருக்காரு. இதுல வந்து அவர் அவர் என்னலாம் கொண்டு வந்தாருன்னா, உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதார மணம் இந்த வழக்கங்கள் எல்லாம் என்ன செஞ்சாரு? எதிர்த்து விதவை பெண்களுடைய மறுமணம் செய்து கொள்றதுக்காக வந்து மறுமணம் செய்து கொள்ளணுங்கிற கருத்த வந்து முன்வைத்தவர் வந்து இந்த ராஜாராம் மோகன் ராய். அவர் வந்து 1829ல வில்லியம் பெண்டிங் அவர் பிரபு அப்படிங்கிறவர் மூலியமா சதிங்கிற உடன்கட்டை பழக்கத்த ஒழிக்கிறதுக்கு சட்டம் இயற்றுவதுல வந்து ராஜாராம் மோகன் ராய் மிக முக்கிய பங்கு வகிச்சாரு. இதுதான் முக்கியமானது. வில்லியம் பெண்டிங் பிரபு 1829. இப்ப 1829ங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நவக்கிரகம். நவக்கிரகம்னா 9. 9 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, 1829. ஏன்னா, இப்ப வந்து நம்ம 19ஆம் நூற்றாண்டுல அந்த சமூக சீர்திருத்தங்கள் பார்க்குறோம். அப்ப 18 நமக்கு ஞாபகம் இருக்கணும். நவக்கிரகம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா 9. அத வச்சுக்கிட்டீங்கன்னா, சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் சட்டம் எந்த வருஷம்னா 1829ங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் ராஜாராம் மோகன் ராய் வந்து 1828ல பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். ஆ பிரம்மாண்டமா கல்யாணம் பண்றதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 18 பெண்ணுக்கு வயது வந்து 18, ஆணுக்கு வயது 28ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, 18, 28 பிரம்ம சமாஜம். அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா படிச்சுக்கலாம். அடுத்து மத்தபடி இதுல வந்து கொடுக்கப்பட்ட கருத்துக்கள் வந்து ஒரு ஒரு வாசிப்பு வாசிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து தேவேந்திரநாத் தாகூர். இவர் 1833ல ராஜாராம் மோகன் ராய் இறந்து போயிறாரு. 33 டபுள் 3 வச்சுக்கோங்க. 33ல ராஜாராம் மோகன் ராய் இறந்த பிறகு, அவர் விட்டு சென்ற பணிகள வந்து ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா, தேவேந்திரநாத் தாகூர் தான் தொடங்கியிருக்காரு. அவருடைய காலம் எப்படின்னா, 1817 டூ 1905. 1905 என்னன்னு கேட்டீங்கன்னா, வங்க பிரிவினை நடைபெற்ற ஆண்டு. அத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இவரு என்ன சொல்றாரு, தேவேந்திரநாத் தாகூர் முதல்ல என்ன சொல்றாருன்னா, அது எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து ஒரு கடவுள் மட்டுமே இருக்காரு. அவரே வந்து இந்த உலகத்த படைச்சவர்ன்னு சொல்றாரு. அவர்தான் உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் நிலையானவர். எல்லா இடமும் நிறைஞ்சிருப்பவர் கடவுள் தான். நம்முடைய வீடு பேரு, இப்பிறவிலும், அடுத்த பிறவிலயும் நம்ம வணங்குறது எல்லாமே கடவுள் தான். அவர நம்புறது என்னது? அவர நேசிப்பதில, அவர் விரும்புவதை செயல்படுத்தல அடங்கியிருக்குன்னு சொன்னாரு, தேவேந்திரநாத் தாகூர். இந்த கருத்துக்கள்லாம் நம்ம ஒரு வாசிப்பு வாசிக்கணும். சப்போஸ் ஏதாவது கூற்று காரணங்கள்ல கேட்டு நம்மள ட்விஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில தெரிஞ்சுக்கணும் அதுக்காக. நெக்ஸ்ட் வந்து கேசவ சுந்தர சென். அவர் என்ன பண்றாருன்னா, அவரும் பிரம்ம சமாஜமும். அவருக்கும் பிரம்ம சமாஜத்துக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தோம்னா, தேவேந்திரநாத் வந்து மிதவாத சீர்திருத்தவாதி. அவரோட பணியாற்றிய அவரோட பணியாற்றியவர் தான் இந்த கேசவ சந்திர சென். அவர் எப்பன்னா 1838 டூ 84. 1857ல தான் இந்த சபையில வந்து இணைஞ்சாரு. கேசவ சந்திர சென். அவர் வந்து என்ன சொல்றாப்ல அப்டின்னா, அவர் தான் இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர். கேசவ சந்திர சென் தான் இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர். தேவேந்திரநாத் தாகூர் வந்து ஆதி பிரம்ம சமாஜம். ஆ தேவேந்திரநாத் தாகூர் வச்சது ஆதி பிரம்ம சமாஜம். ஆனா இவர் வச்சது இந்திய பிரம்ம சமாஜத்த நிறுவனவர் யாரு? கேசவ சந்திர சென். அடுத்து அப்புறம் இதுல வந்து நெறைய இந்த கேசவ சந்திர சென் வந்து
தன்னுடைய மகள வந்து இந்திய இளவரசர் ஒருத்தர் திருமணம் செய்து கொடுத்தபோது, குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்திய பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி, சாதாரண சமாஜ்ங்கிற அமைப்ப வந்து உருவாக்கிட்டாங்க. அப்போ இந்திய பிரம்ம சமாஜத்த நிறுவனவங்க யாரு? ஆதி பிரம்ம சமாஜத்த நிறுவனவங்க யாரு? அது எப்ப சாதாரண சமாஜம் எப்படி மாறுச்சு? அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஈஸ்வர சுந்தர் வித்யாசாகர். அவர் எந்த நாட்ட சேர்ந்தவர்னா, வங்காளத்த சேர்ந்தவர். அவர் வந்து இ 1820 டூ 91. அதாவது நம்ம 20 வயது ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, 20 டூ 91ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இவர பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இவர் வந்து இந்திய மறைநூல்கள் தான் முற்போக்கானவைன்னு சொன்னாரு. இவரு வந்து விதவைகள் மறுமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அதே மாரி வங்காள உரைநடையின் முன்னோடி தான் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவர் வந்து 1856ல் மறுமண சீர்திருத்த சட்டம், விதவைகள் மறுமண சட்டம்னு ஒரு சட்டத்த இயற்றியிருக்காரு. 1856ல. இந்த விதவைகள் மறுமண சட்டம், ம மறுமண சீர்திருத்த சட்டம் 1856. அதே இது மாநில மறுசீரமைப்பு சட்டம்னு ஒண்ணு நம்ம படிச்சிருப்போம். அது 1956. 100 வருஷங்கள் கழிச்சு. இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இவர் வந்து திருமண வயது சட்டத்த 1860ல இயற்றியிருக்காரு. திருமணத்திற்கான வயது 10 என்று நிர்ணயம் செஞ்சாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் 91ல 12, 925ல 13ஆ உயர்த்தியிருக்காங்க. நீ இது வந்து வந்து நடைமுறையில படுத்தல அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய வருத்தத்த தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. சரியா? நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஈஸ்வர சுந்தர வித்யாசாகர பத்தி. இப்ப நம்ம 2 பேர வந்து பத்தி படிச்சிருக்கிறோம். ஒரு தடவ ரீகேப் பண்ணிக்கலாமா? ராஜாராம் மோகன் ராய் படிச்சிருக்கோம். அவர பொறுத்தவரைக்கும் சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் 1829 வில்லியம் பெண்டிங் பிரபுவுனால ஏற்படுத்தப்பட்டது. அப்புறம் அவர் 1828ல பிரம்ம சமாஜத்த நிறுவனாரு. அடுத்து இதுல வர்றவர் வந்து தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர் என்ன பண்ணாரு அப்டின்னா, கடவுள்ங்கிறதுக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்காக ஒரு 4 கொள்கைகள சொல்லியிருக்கிறாரு. அடுத்து கேசவ சந்திர சென்னும் பிரம்ம சமாஜமும். கேசவ சந்திர சென் என்ன பண்ணாருன்னா, 1866 66 ஞாபகம் வச்சுக்கணும். யாருக்கு? கேசவ சந்திர சென்னுக்கு. அவர் வந்து இந்த பிரம்ம சமாஜத்துல சபையில இணைஞ்சு, அது எப்படி இந்திய பிரம்ம சமாஜம் ஆச்சு, அடுத்து ஆதி பிரம்ம சமாஜம் எப்படி ஆச்சு, சாதாரண சமாஜம் எப்படி ஆச்சுன்னு கத்துக்கிறோம். அடுத்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர பத்தி பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம்? அவர் வந்து என்ன பண்ணாரு? மே ம் அவர் வந்து விதவைகள் மறுமணத்த தடை செய்யறதுக்காக பல வகையான போராட்டங்களை ஏற்படுத்தினா, அது மாரி பெண் கல்விய மேம்படுத்துறது தான் இவருடைய முக்கியமா இருந்தது. 1856ல விதவை மறுமண சட்டத்த இயற்றினாரு. அதுதான் இதுல முக்கியமானது. அதே மாரி அந்த இது வந்து சட்டமானது 1856ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. 1860ல தான் திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. ஆனா, அதுலயும் என்ன வந்து 10 வயசு, 12 வயசு, 13 வயசுன்னு சொல்லி மாறி, மாறி இந்த சட்டம் வந்து காகிதத்துல எழுதக்கூடியதாக மட்டும் தான் இருந்தது. அடுத்து பிரார்த்தனை சமாஜத்த பார்க்க போறோம். பிரார்த்தனை சமாஜத்த பொறுத்தவரைக்கும், இந்த பிரார்த்தனை சமாஜத்துக்கு வந்து பம்பாயில 1867ல் நிறுவப்பட்ட அமைப்பு தான் பிரார்த்தனை சமாஜம். 1867ல பம்பாயில பிரார்த்தனை சமாஜம். பிரார்த்தனை பம்பாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து நிறுவியவர் வந்து ஆத்மராம் பாண்டுரங். ஆத்மராம் பாண்டுரங். இவர்ல வந்து 2 பேர் இருந்தாங்க. யாருன்னா, ஆர்.சி. பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே ஆகிய 2 பேரும் சேர்ந்து, இந்த 2 பேரும் சாதி மறுப்பு சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றம். இதத்தான் வந்து இதுக்காக தான் தங்கள அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. அடுத்து மகாதேவ் கோவிந்த் ரானடே. இவர் வந்து 42 டூ 901 விதவை மறுமண சட்டம், புனே சர்வஜனிக் சபா, தக்காண கல்விக் கழகம். இந்த தக்காண கல்விக் கழகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1884 தக்காண கல்விக் கழகம் அடிக்கொரு தடவ அதனுடைய வருஷங்கள் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? இத உருவாக்குனவர் யாரு அப்டின்னா, ஆத்மராம் பாண்டுரங். தக்காண கல்வி கழகத்த உருவாக்குனவர் ஆத்மராம் பாண்டுரங். நெக்ஸ்ட் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. அவர் வந்து ஆரிய சமாஜத்த 1875ல உருவாக்கியிருக்காரு. சுவாமி தயானந்த சரஸ்வதி. அவர் வந்து அவருடைய நூல் வந்து சத்யார்த்த பிரகாஷ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுவாமி தயானந்த சரஸ்வதி நூல் வந்து சத்யார்த்த பிரகாஷ். அது வந்து நெறைய பேர் படிச்சாங்க. அதுல என்ன கருத்து இருக்குன்னா, ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்ட வந்து நிராகரிக்கணும்.
பிராமணர் வந்து மேலாதிக்கம் செலுத்துற சடங்குகள், சமூக நடைமுறைகள் எல்லாம் மறுத்தல். ஆ அப்படிங்கிற கருத்துக்கள வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து முன்மொழிகிறாரு. இதுல வந்து இதனுடைய முழக்கம் என்னன்னா, வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான முழக்கம். வேதங்களுக்கு திரும்புவோம். ஆரிய சமாஜம் பிரிட்டிஷ் இந்தியாவுல நடைபெற்றுக் கொண்ட மதமாற்ற நடவடிக்கைகளை நிறுத்துவதற்காக முயற்சியை மேற்கொண்டது. அதனுடைய குறிக்கோள் வந்து எதிர் மத மாற்றம் என்பதாகும். இஸ்லாமுக்கு இருக்கிறவங்கள கிறிஸ்தவத்துக்கு மாறுது. மாறிய பின்ன பெரும் இந்துக்களாக மீண்டும் மாறச் செய்தல். அது வந்து சுத்தி அல்லது சுத்திகரிப்பு சடங்கை சமாஜம் வகுத்துக் கொடுத்தது. சுத்தி அல்லது சுத்திகரிப்பு சமாஜம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் என்னது சுவாமி தயானந்த சரஸ்வதியும், ஆரிய சமாஜமும். அதுல என்ன படிச்சிருக்கோம்? சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூல் படிக்கப்பட்டது. அதுல வந்து அவர் கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்ட நிராகரிச்சாரு. பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை வந்து மறுத்தாரு. வேதங்களுக்கு திரும்புவோம்ங்கிறது தயானந்த சரஸ்வதியோட கூற்று. அடுத்து எதிர்மத மாற்றம். சுத்திகரிப்பு சடங்கை சமாஜம் இதத்தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் வந்து கல்கத்தாவுக்கு அருகில இருக்க தட்சிணேஸ்வரம் ஊரைச் சார்ந்த எளிய அர்ச்சகர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவரு. அவர் எந்த ஊர்னா தட்சிணேஸ்வரம். இவர் என்ன சொல்றாரு? இவர் வந்து காளியுடைய பக்தர். அவர் என்ன சொல்றாருன்னா, வீடு பெற்றுக்கிட் ஜீவன் என்பதே சிவன். ஜீவன் தான் சிவன். வாழ்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் இறைவனே. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை. முக்கியமான கூற்று. இத கூறுனவர் யாருன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர். இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஏற்படுத்தினது தான் ராமகிருஷ்ண மிஷன். இந்த ராமகிருஷ்ணருடைய முதன்மையான சாதனை வந்து பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகள் முன்வைத்த பகுத்தறிவு கருத்துக்கள ஆ அதுல திருப்தி படாம கல்வியறிவு பெற்ற இளைஞர்களை அவர நோக்கி இழுத்தது. 1886ல அவருடைய இறப்புக்கு பிறகு, அவருடைய சீடர்கள் தான் அது வந்து ஒரு சமூக அமைப்பாக மாற்றுனாங்க. இதுல பார்த்தோம்னா, அவருடைய சீடர்கள்ல முக்கியமானவரா வரவர் வந்து சுவாமி விவேகானந்தர். இவர் என்ன பண்ணாரு அப்டின்னா, இவருக்கு இவருடைய இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியரானவரு. அவருடைய காலம் வந்து 1863 டூ 902. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மையான சீடர். அவர் வந்து படித்த இளைஞர் நம்ம நெறைய படிச்சிருக்கோம் விவேகானந்தர் பத்தி. ஜனவரி 12 வந்து அவருடைய பிறந்த நாள் வந்து இளைஞர் நாளா கொண்டாடப்படுது. நெறைய நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படித்தானா? இவர் என்ன பண்ணாருன்னா, இந்து சமூகத்துக்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்தார். அவருடைய சிந்தனை இதெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, இந்தியர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவதாக இருந்தது. முக்கியமா இதுல என்ன கருத்து பார்க்க போறோம்னா, 1893ல சிக்காகோல ஒரு உலக சமய மாநாடு வந்து இந்து சமயம் பற்றியும், பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் பேசினாரு இவரு. அது போன்ற சடங்குகள்ல கலந்து கொள்ள ம அதாவது மக்கள வந்து அனுமதிக்கணும் அப்படின்னு மேற்கத்திய கல்வி பயின்ற வங்காள இளைஞர்களிடையே அரசியல் மாற்றங்களுக்கான நாட்டத்தை ஏற்படுத்தியது. வங்கப் பிரிவினை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்கள் பலர் விவேகானந்தர்களால் ஊக்கம் பெற்றனர். அப்போ வந்து வங்கப் பிரிவினை நடந்திருக்கும்போது நெறைய இளைஞர்கள் வந்து சோர்வடைஞ்சிருந்தாங்க. அப்போ விவேகானந்தருடைய பேச்சு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப உத்வேகமா இருந்தது. அடுத்து பிரம்ம ஞான சபை. பிரம்ம ஞான சபை ஏற்படுத்தினது யாருன்னா, மேடம் ஹெச்.பி. பிளாவட்ஸ்கிங்கிறவங்க. பிளாவட்ஸ்கியும், கர்னல் ஹெச்.எஸ். ஆல்காட் இந்த 2 பேர் தான் பிரம்மஞான சபைய 1875ல அமெரிக்காவுல ஏற்படுத்தப்பட்டது. 1875ல அமெரிக்காவுல ஏற்படுத்தப்பட்டது. 1886ல இந்தியாவுல சென்னை அடையார்ல பிரம்மஞான சபை ஏற்படுத்தப்பட்டது. இந்த பிரம்மஞான சபை என்னன்னா, செவ்வியல் நூல்களை, உபநிடதம், பகவத்கீதை இதெல்லாம் வந்து நம்மள படிக்க தூண்டுனது தான் இந்த பிரம்மஞான சபை. தோற்றுவித்தவங்க பிளாவட்ஸ்கியும், ஹெச்.எஸ். ஆல்காட்டும். எப்ப 1875 அமெரிக்காவுல நிறுவப்பட்டது. 1886ல சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது. இந்த பிரம்மஞான சபையோடைய முக்கிய நோக்கம் என்னது? நம்மள வந்து வேதங்கள்லாம் படிக்க வைக்கணும்னு நெனச்சது. இந்தியர்களிடையே வந்து பாரம்பரியம், பண்பாடு இத பத்தி பெருமைப்படுத்தணும்னு நெனச்சது. இப்ப நம்ம எத பத்தி படிச்சிருக்கிறோம்னா, ராமகிருஷ்ணா மிஷனையும், சுவாமி விவேகானந்தர பத்தியும், அடுத்து பிரம்மஞான சபை. இந்த 3யும் தான் படிச்சிருக்கிறோம். ஓகேயா? ஒரு தடவ ரீகால் பண்ணிக்கலாமா? ஆ எ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்க்குறப்ப, அவர் பிறந்த இடம் வந்து கல்கத்தால இருக்க தட்சிணேஸ்வரம்.
அவர் வந்து ஒரு அர்ச்சகர். அவர் வந்து காளியுடைய தீவிர பக்தர். ஜீவன்கிறது சிவன்னு சொன்னாரு. வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே! மனிதருக்கு செய்யப்படும் சேவை வந்து யாருக்கு செய்யப்படும் சேவை? கடவுளுக்கு செய்யப்படும் சேவைன்னு சொன்னாரு. ராமகிருஷ்ணா மிஷன். ராமகிருஷ்ணனுடைய முதன்மையான சாதனை பிரம்ம சமாஜம். சீர்திருத்த அமைப்ப உருவாக்குனவரு. அதுக்கடுத்து இவரு என்ன பண்ணாரு? கல்வியறிவு பெற்ற இளைஞர்கள வந்து தன்பால் ஈர்த்து தன்னுடைய இறப்புக்கு பிரகாரம் 1886 இறப்புக்கு பின்னாடி என்ன பண்ணாரு? ஒரு மதம் சார்ந்த அமைப்பா இது மாறுனாலும், ஓ அடுத்து வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து அவருடைய சீடர். அவர் என்ன பண்ணாரு? அவருடைய இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. அவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர். அவர் வந்து படித்த இளைஞர்கள வந்து தன்பால் ஈர்த்து, வங்கப்பிரிவினை வங்கப்பிரிவினை ஏற்பட்ட காலத்துல வந்து, அதுல வந்து இளைஞர்கள வந்து ஒரு பக்தி சிந்தனைக்கும் தூண்டுனவரு. அதுல வந்து முக்கியமா வந்து சிக்காகோ மாநாடு. 1893ல சிக்காகோவுல நடைபெற்ற உலக சமய மாநாடு. அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ம் இள இளைஞர்கள வந்து த இந்த கருத்துக்களுடைய ஈர்ப்பு கொண்டு வந்தது விவேகானந்தர் தான். அடுத்து பிரம்மஞான சபைய தோற்றுவித்தவங்க மேடம் ஹெச்.பி. பிளாவட்ஸ்கியும், கர்னல் ஹெச்.எஸ். ஆல்காட்டும். அது வந்து பிரம்மஞான சபை 1875ல அமெரிக்கால ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து 1886ல சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது. இது வந்து என்னன்னா, நம்மளுடைய இந்து நூல்கள வந்து சிறந்த முறையில படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்த நோக்கி கொண்டு போறது தான் பிரம்மஞான சபை. அடுத்து அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆல்காட்டுங்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? பிரம்மஞான சபை ஏற்படுத்தினவங்க, அவங்க இறப்புக்கு பிறகு அந்த அமைப்புக்கு தலைவரா அன்னி பெசன்ட் அம்மையார் வந்தாங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தன்னாட்சி இயக்கம்ங்கிற இயக்கத்த வந்து அயர்லாந்துல ஏற்படுத்துனாங்க. தன்னாட்சி இயக்கங்கிற அமைப்ப அயர்லாந்துல ஏற்படுத்துனாங்க. அப்போ அன்னி வந்து பிரம்மஞான கருத்துக்களை நியூ இந்தியா, காமன் வீல் அப்படிங்கிற 2 செய்தித்தாள்கள் மூலம் பரப்புனாங்க. நியூ இந்தியா, காமன் வீல். அன்னிபெசன்ட் அம்மையார்னாலே நியூ இந்தியாவும், காமன் வீலும் நமக்கு ஞாபகம் வரணும். அது 2 அவங்களுடைய முக்கியமான பத்திரிகைகள். இது வந்து முக்கியமான கேள்வி. ஸோ, அன்னிபெசன்ட் அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, ஆல்காட்டோட மறைவுக்கு பிறகு தன்னாட்சி இயக்கத்த தலைமை தாங்கி அயர்லாந்துல நடத்துனாங்க. அவங்களுடைய முக்கியமான செய்தித்தாள் நியூ இந்தியா, காமன் வீல் அப்படிங்கிற 2 தான். அடுத்து, ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள் அப்படிங்கிற தலைப்பு வந்து பார்க்க போறோம். ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள்ல என்னலாம் அப்படின்னா, ஜோதிபா பூலே. இவங்க வந்து 1827ல மகாராஷ்டிரால பிறந்தாங்க. அவங்க வந்து 1852ல ஒடுக்கப்பட்டோருக்காக முதல் ஸ்கூல வந்து பூனேல ஆரம்பிச்சாங்க. சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிறது உண்மை நாடுவோர் சங்கம். சத்தியம்னா உண்மை. சோதக்னா நோக்கி போறது. சமாஜ்னா சங்கம். சரியா? ட்ரூத் சீக்கர் சொசைட்டி அப்படிங்கிற அமைப்ப ஜோதிபா பூலே வந்து ஏற்படுத்துனாங்க. பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும், குறிக்கோளோடும் வாழத் தூண்டுவதற்கு நிறுவினார். பூலே குழந்தை திருமணத்த வந்து எதிர்த்தவரு. விதவை மறுமணத்தை ஆதரித்தார். ஜோதிபாவும், அவருடைய மனைவி சாவித்திரிபாயும் ஒடுக்கப்பட்ட மக்களின், பெண்களின் முன்னேற்றத்துக்காக அவங்க வாழ்க்கைய அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்புறம் இவங்க வந்து குழந்தைகளுக்கான ஆதரவற்ற குழந்தைகளுக்கான காப்பகம், விடுதி இவங்க எழுதின குலாம்கிரி அது வந்து அந்த அந்த எழுதிய குலாம்கிரிங்கிற அடிமைத்தனம். அந்த நூல் வந்து தீவிர கருத்துக்கள சுருக்கி கூறுது. அடுத்து நாராயணகுரு. கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாய் பிறந்த நாராயணகுரு 2 பேர் பார்க்குறோம். ஜோதிபா பூலே பார்த்துட்டோம். அவங்க வந்து எங்க பிறந்தாங்க? மகாராஷ்டிரால 1827ல. 1852ல அவங்க ஒடுக்கப்பட்டோருக்கு முதல் பள்ளிய பூனேல திறந்தாங்க. சத்யசோதக் சமாஜ்ங்கிற அமைப்பு ஏற்படுத்துனாங்க. குலாம்கிரிங்கிறது நூல். அவ்வளோதான் அதுல அவங்களோட பாயிண்ட். நாராயணகுரு வந்து கேரளாவுல ப எ கேரளாவுல ஏழை பெற்றோருக்கு பிறந்தவங்க. மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் இந்த மொழிகள்ல அறிஞராவும், கவிஞராவும் திகழ்ந்தார். இவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஜாதி துயரங்களைக் கண்டு மனம் விரும்பிய அவர், மக்களின் மேம்பாட்டிற்கு தனது வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்தார். அவருடைய மேம்பாட்டுக்காக பண்ணியது ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்குனாரு. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். எங்க உருவாக்குனாருன்னா, அருவிபுரம் அப்படிங்கிற ஊர்ல உருவாக்குனாரு. அத வந்து குமாரன், ஆசான், டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளரும், எழுத்தாளர்களும் இவருடைய சிந்தனையினால, நாராயண குருவோட சிந்தனையினால ரொம்ப தூண்டப்பட்டவங்க. அடுத்து ஐயன் காளி. ஐயன் காளிங்கிறவங்க வந்து 1863ல் திருவனந்தபுரத்துல வெங்கனூரில் பிறந்தார். திருவனந்தபுரத்துல வெங்கனூரில் பிறந்தார். திருவிதாங்கூர் அது வந்து திருவிதாங்கூர் அந்த காலத்துல வந்து திருவிதாங்கூருடைய ஆட்சி பகுதியாக
இருந்தது. இவர் வந்து இவர பத்தி பொறுத்தவரை பள்ளிகள்ல கல்வி கற்க இடம்பெறுதல் போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக போராடினார். ஸ்ரீ நாராயண குருவால தான் இவர் வந்து ஐயன்காளி வந்து ஊக்கம் பெற்று 1907ல் சாது ஜன பரிபாலன சங்கம், ஏழை மக்களின் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிற அமைப்ப வந்து ஏற்படுத்துனாங்க. சரிங்களா? அப்போ ஜோதிபா பூலே அவங்க ஒரு லேடி. அதுக்கடுத்து நாராயணகுரு. நாராயணகுருவோடைய தொடர்ந்து அவருடைய சீடர் மாரி வந்தவர் தான் யாரு? ஐயன்காளி. இங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஒ ஜாதி ஜன பரிபாலன சங்கம் போன்ற அமைப்பை ஏற்படுத்தி, அதன் மூலியமா ஜாதி எதிர்ப்பு த எ எதிர்ப்ப விட்டுட்டு பெண் கல்வி, பள்ளிகளுக்கு கல்வி, இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் குடுக்குறாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து இஸ்லாமிய சீர்திருத்தங்கள். இஸ்லாமிய சீர்திருத்தங்கள்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, சர் சையத் அகமது கான். அவர் ரொம்ப முக்கியமானவரு. அவர் என்ன பண்றாரு அப்டின்னா, அதாவது இஸ்லாமியர்களுடைய கல்விய வந்து அவங்களுக்குன்னு ஒரு அறிவியல் கழகம் ஏற்படுத்தணும். ஆங்கில நூல்கள குறிப்பாக அறிவியல் நூல்கள உருது மொழியில மொழிபெயர்த்தோம்னா, இஸ்லாமிய மக்களுக்கு வந்து அது வந்து உதவியா இருக்கும். அப்படிங்கிற எண்ணத்துல வந்து செயல்பட்டாரு. இந்த சையத் அகமது கான் 1875ல அலிகார் நகர்ல அலிகார் முகமதியா ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி நிறுவனார் 1875ல. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் பின்னாடி அலிகார் இயக்கமா மாறுச்சு. அவரது இயக்கம் அதுக்கப்புறம் 1920ல இந்த கல்லூரி வந்து பல்கலைக்கழகமா மாறுச்சு. 1920ல பல்கலைக்கழகமா மாறுச்சு. தியோபந்த் இயக்கம். இது வந்து ஒரு மீட்பு இயக்கமாகும். இவ்வியக்கம் பழமைவாத முஸ்லிம் உலமாக்களால் தொடங்கப்பட்டது. இவங்க வந்து முகமது குவாசிம் நானோதை, ரஷீத் அகமத் கங்கோத்ரி இவங்க தான் இதுக்கு தலைமை. 1866ல உத்தரப்பிரதேசத்துல சஹரன்பூர்ல ஒரு பள்ளிய வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இதுல வந்து பாடத்திட்ட ஆங்கில கல்வி, மேல்நாட்டு பண்பாட்டையும் புறக்கணித்தது. இப்பள்ளியில் உண்மையான இஸ்லாமிய மதம் கற்றுத் தரப்பட்டது. தியோபந்த் இயக்கம் வந்து இஸ்லாமிய மதத்த கற்றுத் தரக்கூடிய ஒரு பள்ளியா இருந்தது. இதுல வந்து மௌலானா முகமது உல் ஹசன் அவர்தான் புதிய தலைவரானார். அவரின் தலைமையில் இயங்கிய ஜமைத் உலேமா இந்திய ஒற்றுமை எனும் ஒட்டுமொத்த சொல்லில் முஸ்லிம்கள் அரசியல், சமய உரிமைகள் பாதுகாப்பு இத குறித்து உறுதியான வடிவத்த வந்து தியோபந்த் இயக்கம் கொடுத்தது. முஸ்லிம்களுக்கு கல்வி குடுக்குறது, அதுக்கு முக்கியமான தலைவர் புதிய தலைவர் யாருன்னா முகமது உல் ஹசன் இருந்தாரு. அவருடைய தலைமையில இயங்கிய ஜமைத் உலேமா இவங்க தான். இந்த 2 இயக்கம் தான். சர் சையத் அகமது இதுல இருந்து இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் நம்ம சர் சையத் அகமது கான பார்க்குறோம். அலிகார் இயக்கத்த பார்க்குறோம். தியோபந்த் இயக்கத்த பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்சி சீர்திருத்த இயக்கம். இந்த பார்சி சீர்திருத்த இயக்கத்துல பார்சி பம்பாய் ஞாபகம் வச்சுக்கணும். பாப்பா 1851ல பர்துன்ஜி நௌரோஜி அப்படிங்கிறவரு ரஹ்னுமாய் மத்யாஸ்னன் சபா பார்சிகளின் சீர்திருத்த சங்கத்தை ஏற்படுத்தினார். ராஷ்ட் கோப்தார் என்பதே அதனுடைய தாரக மந்திரம். பெர்ரம்ஜி மல்பாரி குழந்தை திருமண பழக்கத்துக்கு எதிரான சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த பேருகள்லாம் கொஞ்சம் கடினமா இருக்கும். நம்ம என்ன செய்யணும், ஒரு முறைக்கு இருமுறை வந்து அத படிச்சோம்னா, அப்புறம் பழகி போயிரும். பார்சி சீர்திருத்த இயக்கம் பம்பாயில தொடங்கப்பட்டது. 1851ல பர்துன்ஜி நௌரோஜி அப்படிங்கிறவர் ரஹ்னுமாய் மத்யாஸ்னன் சபா. அத ராஷ் கோப்தார் தாரக மந்திரம். பெர்ரம்ஜி மல்பாரி என்பவர் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும்னு சொன்னாரு. அடுத்து வந்து சில தலைவர்கள் இருக்காங்க. பெரோஷா மேத்தா, தீன்சா வாட்ஸா இந்த தலைவர்கள்லாம் இருக்கிறாங்கங்கிறது சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சீக்கிய சீர்திருத்தங்கள். இதுல வந்து நிரங்கரிகள், நாம்தாரிகள் 2 பேர் பார்க்கிறோம். இந்த நிரங்கரியோட தலைவர் யாருன்னா, பாபா தயாள் தாஸ். நிரங்கரி. நிரங்கரினா உருவம் அற்றவங்க. நிரங்கரினா உருவம் அற்றவர்கள். அடுத்து மது அருந்துதல், மாமிசம் உண்ணுதல் இதெல்லாம் கைவிடணும்னு சொல்லி இந்த நிரங்கரி இயக்கம் சொல்லுது. அடுத்து பாபா ராம் சிங்.
அவர் வந்து நாம்தார் இயக்கங்கிற இயக்கத்த வந்து தொடங்கியிருக்கிறாரு. இந்த நாம்தார் இயக்கம் சீக்கியருடைய அடையாளமான கிர்பான், வாளை தவிர அணிய வற்புறுத்தியது. வாளுக்கு பதிலாக தனது சீடர்களை லத்தியை வைத்துக் கொள்ளும்படி ராம்சிங் ராவ் கூறினாரு. இவ்வியக்கம் வந்து ஆணும், பெண்ணும் சமம் அப்படின்னு சொன்னாங்களாம். விதவை மறுமணத்தை ஆதரித்தது. வரதட்சணை முறை, குழந்தை திருமணத்தை தடை செய்தது. ஆரிய சமாஜம், கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள், இதனுடைய செல்வாக்கெல்லாம் வளர்ந்து வந்த சூழ்நிலையில, சிங் சபா அப்படிங்கிற அமைப்பு வந்து அமிர்தசரஸ்ல நிறுவுனாங்க. சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதே இதற்கு முக்கிய குறிக்கோளா இருந்தது. அமிர்தசரஸ்ல சீக்கியருக்காக கால்சா கல்லூரி உருவாக்கப்பட்டது. என்ன கல்லூரி? கால்சா கல்லூரி. சிங் சபா வந்து அ அகாலி இயக்கத்துடைய முன்னோடியாகும். சிங் சபா தான் அகாலி இயக்கத்துடைய முன்னோடி. சரியா? இந்த சீக்கியர பொறுத்தவரைக்கும் 2 இயக்கம் பார்க்குறோம். நிரங்காரி, நாம்தாரி. நிரங்காரின்னா, பாபா தயாள் தாஸ் வந்து நிரங்காரி, இறைவனை வழிபட வேண்டும்னு வலியுறுத்தினாரு. பாபா ராம்சிங் அவர் தான் நாம்தார் இயக்கத்த தொடங்குனாரு. அவங்க வந்து வாள அணியக்கூடாது அப்படிங்கிறத வாள தவிர்த்து, வாளுக்கு பதிலாக லத்திய பயன்படுத்தணும்னு சொல்லி அந்த அதனுடைய தலைவர் ராம்சிங் வந்து சொன்னாரு. இது வந்து ஆணும், பெண்ணும் சமம்னு சொல்லுது. சிங் சபா அமைப்பு வந்து அமிர்தசரஸில் நிறுவப்பட்டது. சீக்கியருடைய புனிதத்தை மீட்டெடுப்பதே இதனுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்தது. அடுத்து இவங்க சீக்கியர்களுக்காக கால்சா கல்லூரி உருவாக்கப்பட்டது. என்னது உருவாக்கப்பட்டது? கால்சா கல்லூரி. சிங் சபா தான் அகாலி இயக்கத்துடைய முன்னோடி. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தங்கள்ல நம்ம முக்கியமா பார்க்க போறது ராமலிங்க சுவாமிகள். இவரு நம்ம த இவர பத்தி நமக்கு நெறைய தெரிஞ்சிருக்கும். வள்ளலார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இவர் வந்து சிதம்பரத்துக்கு அருகே உள்ள மருதூர்ங்கிற கிராமத்துல பிறந்தாரு. அவங்க அப்பாவுடைய மறைவுக்கு பின் அவருடைய குடும்பம் சென்னையில் இருந்தது. குடிபெயர்ந்து முறையான கல்வியை அவர் படிக்கலைன்னாலும், உயிர்களிடத்துல என்னலாம் கொண்டிருக்கும்? நம்பிக்கை, இரக்கம், பிணைப்புகள் இருக்கணும்னு சொன்னாரு. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர் கல் நெஞ்சக்காரர்கள். அவர்கள் ஞானம் வேகங்களால் மூடப்பட்டிருக்கும். இந்த மாரி கூற்றுகள் குடுத்துருக்காங்க. அது ஒரு வாசிப்பு வாசிக்கணும். அப்பதான் திடீர்னு நமக்கு கூற்று காரணத்துல கேட்டிருந்தாங்கன்னா, நமக்கு சொல்ல எழுத கொஸ்டின்ல அடிக்க தெரியணும். அவர் வந்து அன்பு, இரக்கம், செடி, கொடி எல்லாரும் ஜீவகாருண்யம்ங்கிற கருத்த சொல்லியிருக்காரு. 1865ல சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற அமைப்ப நிறுவியிருக்காரு. அதுதான் பின்னாடி என்ன ஆச்சுன்னா, சத்திய சங்கம்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆ இதுல வந்து 1866ல தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்த கணக்குல கொண்டு 67ல ஜாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களும் உணவு அருந்துறதுக்காக தான் வடலூர்ல வந்து ஒரு உணவகத்தை ஏற்படுத்தினாரு. அவருடைய பாடல்கள் திருவருட்பா என்று அழைக்கப்படுது. இன்றும் ராமலிங்க அடிகளாருடைய பேர்ல தினமும் பசியால் வர்றவங்களுக்கு என்ன செய்றாங்க? உணவு குடுக்குற வழக்கம் வந்து இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம ராமலிங்க அடிகள் பத்தி இவ்வளவுதான். இதுல நம்ம என்ன பாயிண்ட்ஸ் பார்க்குறோம் அப்டின்னா, 1865ல சமரச வேத சன்மார்க்க சங்கங்கிற அமைப்ப நிறுவனாரு. 1867ல இந்த கொடிய பஞ்சத்தின படித்த கணக்குல கொண்டு 1867ல வடலூர்ல அதற்கான இலவச உணவகத்த நிறுவனாரு. அது மட்டும் தான். நெக்ஸ்ட் அயோத்திதாசர். அவர் என்னன்னா, பண்டிதர் அயோத்திதாசர் ஒரு தீவிர தமிழ் அறிஞரும், சித்த மருத்துவரும், பத்திரிகையாளரும் ஆவார். சென்னையில பிறந்தவரு. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகள்ல புலமை பெற்றவர். சரளமா பேசக்கூடியவரு, சமூக நீதிக்காக இயக்கம் நடத்திய அவர், சாதியத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றார். இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, தீண்டாமைக்கு எதிரா குரல் கொடுத்தாரு. கல்வி வலிமை பெறணும், ஒரு கருவியா இருக்கணும்னு சொன்னாரு. ஒடுக்கப்பட்டோர் வந்து கோயில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் அத்வைதானந்த சபா அப்படிங்கிற அமைப்ப நிறுவிக்கிறார். அயோத்திதாசர் அத்வைதானந்த சபா. 1882ல் அயோத்திதாசரும், ஜான் ரத்தினம் அப்படிங்கிறவரும் திராவிடக் கழகம்ங்கிற அமைப்பை ஏற்படுத்துறாங்க. அயோத்திதாசர் பிளஸ் ஜான் ரத்தினம். ஈக்வல் டூ திராவிட கழகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1855ல திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழ் 1855ல் திராவிட பாண்டியன் இதழ் தொடங்கினார். திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பு 1891ல் நிறுவிய அவர், அமைப்பின் முதல் மாநாடு நீலகிரியில் நடந்தது. திராவிட மகாஜன சபையோட முதல் மாநாடு நீலகிரியில நடைபெற்றது. அடுத்து பிரம்மஞான சபையை நிறுவியவர்ல கர்னல் ஹெச்.எஸ். ஆல்காட் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து 1898ல இலங்கையை
என்ற அவர் அங்கே பௌத்தத்தை பௌத்தத்தை தழுவினார். அதே ஆண்டில் பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவடிப்பிலான சமயத்தை கட்டவர் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்ப சென்னையில நிறுவுவாங்க. சாக்கிய பௌத்த சங்கம்ங்கிற அமைப்ப சென்னையில நிறுவிருக்காங்க. அயோத்திதாசர்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, 1907ல "ஒரு பைசா தமிழன்" என்ற பெயர்ல வாராந்திர பத்திரிகை. "ஒரு பைசா தமிழன்" என்ன பத்திரிகை? வாராந்திர பத்திரிகை. 1914ல் அவர் கா அவர் அவர் இறக்குற வரைக்கும் இந்த பத்திரிகை வந்து தொடர்ந்து நடைபெற்றது. சரியா? இப்ப அயோத்திதாசர பத்தி நம்ம பார்க்கல. அவர் தமிழறிஞர், சித்த மருத்துவர், தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி இந்த மொழிகள்லாம் புலமை பெற்றவர். அ இதுல வந்து அயோத்திதாசர் வந்து அத்வைதானந்த சபா அப்படிங்கிற அமைப்ப நிறுவனாரு. 1887ல அயோத்திதாசர், ஜான் ரத்னம் சேர்ந்து திராவிட கழகம்ங்கிற அமைப்பை நிறுவினார். 1885ல அது வந்து திராவிட பாண்டியன்ங்கிற இதழ வெளியிட்டிருக்காங்க. திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பு 1891ல நிறுவிய அவர், அமைப்போட முதல் மாநாட்ட நீலகிரியில நடத்தினாரு. பிரம்மஞான சபை நிறுவியவர்கள கர்னல் ஹெச்.எஸ். ஆல்காட் 1898ல இலங்கை சென்ற அவர் அங்கே பௌத்தத்தை தழுவினார். அடுத்து சாக்கிய பௌத்த சங்கம்ங்கிற அமைப்ப சென்னையில நிறுவனாங்க. 1907ல "ஒரு பைசா தமிழன்" அப்படிங்கிறதுல வாராந்திர பத்திரிகை தொடங்கி வைத்தார். 1914ல் அவர் வந்து அவர் காலமாகும் வகையிலும் தொடர்ந்து அந்த பத்திரிகை என்ன ஆச்சு? வெளியிடப்பட்டே இருந்தது. இவ்வளவுதான் இந்த பாடத்துடைய கருத்துக்கள். பாடம் சின்னதுதான். ஆனா இத பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 50 50 வருடங்கள் வந்து இந்த பாடத்துல வந்து இருக்குது. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 50 வருடங்களாவது குடுத்துருக்காங்க ஒவ்வொன்னையும். அதே மாரி என்னுடைய நோட்ஸ வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுல வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த இந்த சாப்டர்ல இவ்வளோதான் பாயிண்ட்ஸ்ங்கிற மாரி குடுத்துருக்கிறேன். இதுல வந்து நம்ம எப்பவுமே இந்த டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது, நம்மளுக்கு கொஸ்டின் வந்து ஈஸியாவும் கேட்கலாம், கஷ்டமாவும் கேட்கலாம், மாடரேட்டாவும் இருக்கலாம். எப்பவுமே நம்ம வந்து இந்த புக் பேக்ஸ வந்து கொஞ்சம் வந்து தரோவா படிச்சுக்கணும். படிச்சுக்கிட்டோம்னா தான் நம்ம வந்து அத என்ன பண்ண முடியும் அப்டின்னா, நம்மளுக்கு ஈஸியா கேட்கணும்னு இருந்துச்சுன்னா, டக்குன்னு நம்ம அந்த புக் பேக்க வந்து எப்பவுமே தரோவா வச்சுக்கிட்டோம்னா, ஈஸியா எழுதலாம். இதுல என்ன பார்க்குறோம்னா, எந்த ஆண்டுல உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டது? புக் பேக் எக்சர்சைஸ கொஞ்சம் அப்டி நம்ம பார்த்துரலாம். உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டதுன்னா 1889. தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் எது? ஆரிய சமாஜம். யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்டதற்கு வழிவகுத்தது? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ராஷ்டிரகோப்தார் யாருடைய முழக்கம்? பார்சி இயக்கம். நாம்தார் இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? பாபா தயாள் தாஸ். விதவை மறுமணச் சங்கத்தை ஏற்படுத்தியவர் எம்.ஜி. ரானடே. சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலுடைய ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி. ராமலிங்க அடிகளார் தான் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர். அடுத்து புனே சர்வஜனிக் சபா. இதை நிறுவியவர் யார்? யார் இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா? புனே சர்வஜனிக் சபாவை நிறுவினவர் யாரு? இந்த புக் பேக்ஸ். அடுத்து குலாம்கிரி நூலை எழுதியவர் யார்? குலாம்கிரிங்கிற நூலை எழுதியவர் யார்? நெக்ஸ்ட் பாரு. டேஷ் ராமகிருஷ்ணா மிஷன் டேஷால் நிறுவப்பட்டது. ராமகிருஷ்ணா மிஷனை வந்து நிறுவனர் யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர். அடுத்து ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவக்கியவர் யாரு? அயோத்திதாச பண்டிதர். டேஷ் அகாலி இயக்கத்தின் முன்னோடி. அகாலி இயக்கத்துடைய முன்னோடி யாரு? சர் சையத் அகமது கான். இந்த மாரி அடுத்து வந்து இந்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் குடுத்துருக்காங்க இல்லையா? அத பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கேட்கறது இந்த கூற்று சரி, காரணம் தவறு, கூற்றும் காரணம் சரின்னு நம்மள குழப்புறாங்க இல்லையா? அந்த கேள்வி பதில் வந்து இதுல தான் மேக்ஸிமம் இடம்பெற்றிருக்கு. ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார். சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார். ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார். இதுல எதெல்லாம் சரி?
ஆமா. ராஜாராம் மோகன் ராய் வந்து ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தவரு. உருவ வழிபாட்டை ஆதரித்தாரா? இல்ல. அப்ப அது தவறு. சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார். ஆமா வெளியிட்டாரு. வில்லியம் பெண்டிங்கால் ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெண்டிங் பிரபுவால் ஆதரிக்கப்பட்டார். சோ 1, 3 சரி. சரியா? அடுத்து பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது. ஆமா. பிரார்த்தனை சமாஜத்த நிறுவனம் ஆத்மராம் பாண்டுரங். இந்த சமாஜம் அனைத்து ஜாதியினரும் பங்கேற்கும் சம பந்திகளையும், சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. அதுவும் சரி. ஜோதிபா புலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார். ஜோதிபா புலே யாருடைய மேம்பாட்டிற்காக பணியாற்றினார்? பெண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார். பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது. பஞ்சாப் கிடையாது. பம்பாய். பிரார்த்தனை பம்பாய்ன்னு சொல்லியிருக்கிறேன். சோ 1, 2 சரி. தான் சரியான விடை. அடுத்து ராமகிருஷ்ண மிஷன் கல்வி, உடல்நலம், பேரிடர்களின் போது நிவாரண பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயலூ செயலூக்கத்துடன் ஈடுபட்டது. சரி. பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியான இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார். சரி. ராமகிருஷ்ணா மிஷனை ராமகிருஷ்ணர் ஏற்படுத்தல. அவருடைய சீடர் விவேகானந்தர் தான் ஏற்படுத்தியிருக்காரு. ராமகிருஷ்ணர் வங்கப் பிரிவினை எதிர்த்தார். இல்ல. சோ 1, 2 சரி. தான் விடை. சரியான விடையா இருக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜோதிபா பூலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும், விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார். ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார். விதவை மறுமணத்தை ஆதரித்தார். கூற்று சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக இல்லை. ஆதரவற்றோருக்கான விடுதி, விதவைகளுக்கான விடுதிய திறந்தாரு. அவர் வந்து குழந்தை திருமணத்தை எதிர்த்தார். விதவை மறுமணத்தை ஆதரித்தார். அந்த கூற்று சரியா இருக்கு. ஆனா காரணம் எப்படி இருக்கு? தவறாக இருக்கு. ஒரு பைசா தமிழன். அது வந்து பத்திரிக்கை. என்ன பத்திரிக்கைன்னு சொன்னா, வார பத்திரிக்கையா? மாத பத்திரிக்கையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வாராந்திர பத்திரிக்கை. நம்மளுக்கு ட்விஸ்டே அங்க தான் வப்பான். 10ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு பத்திரிக்கைன்னு கேட்டா, நம்ம டெட் எழுதுறவங்களுக்கு அது வார பத்திரிக்கை, மாத பத்திரிக்கை, வாரம் மற்றும் மாதம் அப்படிதான் ஆப்ஷன்ல இருக்கும். அதனால படிக்கிறத தெளிவா படிச்சுக்கணும். ஒரு பைசா தமிழன் வந்து ஒரு வார பத்திரிக்கை, வாராந்திர பத்திரிக்கை. சரியா? அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? அயோத்திதாசர் கொண்டு வந்தாரு 1907. ஒரு ஒன் வேர்ட் படிக்கிறோம்னா, அதனுடைய தொடர்ச்சியா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸையும் நம்ம சேர்த்தே படிச்சுக்கணும். அப்படி படிச்சா தான், நம்மளுக்கு வந்து என்ன கேள்வி கேட்டாலும் தைரியமா நம்மளால என்ன செய்ய முடியும்? எழுத முடியும். திருவருட்பா, ஜீவகாருண்ய பாடல்கள். அது யாரு? வள்ளலாருடையது. அப்படி ஒவ்வொரு கருத்துக்களா வந்து நம்ம மைண்ட்ல வந்து எப்படி கம்ப்யூட்டர்ல ஆ ஸ்டோரேஜ் பண்றோமோ, அதே மாரி ஜிப்பா ஸ்டோரேஜ் பண்ணிக்கணும். ஒரு கருத்துன்னா, அது தொடர்ந்து வர்ற கருத்த அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கணும். அடுத்து பாபா தயாள் தாஸ். அவர் வந்து என்ன அமைப்பு? நிரங்காரி இயக்கம். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். விதவை மறுமண சீர்திருத்த சட்டம். எந்த வருஷம் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம்? 1861. டக்குனு அது ஞாபகம் வரும். விதவை மறுமண சீர்திருத்த சட்டமா 1861. அதான் படிக்கிறதுக்குரிய வழி. தொடர்ந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வரணும். படிச்சத மறக்கக் கூடாது. இன்னைக்கு படிச்சு வைக்கிறோம்னா 10 பக்கம் படிக்கிறோம்னா, 10 பக்கத்த நம்ம மைண்ட்ல 5 பக்கமா ஸ்டோர் பண்ணணும். 5 பக்கமா படிக்கிறோமா, அத திருப்பி 2 1/2 பக்கமா ஸ்டோர் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து 1/2 பக்கமா ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்படி தொடர்ந்து நம்ம ரிவைஸ் பண்ண தான் நம்ம மைண்ட விட்டு என்னைக்குமே அந்த கருத்துக்கள் மறக்காது. ஒரு தடவ படிக்கையிலே தரோவா படிச்சுட்டோம்னா, அந்த மாரி நம்மளுடைய ஸ்டோரேஜ் வந்து பிரிச்சு மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. தேவேந்திரநாத் அவர் வந்து என்ன அமைப்பு? ஆதி பிரம்ம சமாஜத்த ஏற்படுத்தியிருக்கிறாங்க. சரியா? இதுதான் புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இப்போ ஃபுல்லா நம்ம இந்த 19ஆம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்தங்கள ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பாத்துரலாம். என்னுடைய நோட்ஸ வச்சே நான் வந்து கடகடன்னு சொல்லிர்றேன் உங்களுக்கு என்னன்னு. பாயிண்ட்ஸ மட்டும் சொல்றேன். நீங்க புக் ரெஃபர் பண்ணிக்கிட்டாலும் சரிதான். ராஜாராம் மோகன் ராய் தான் பிரம்ம சமாஜத்த ஏற்படுத்தினவரு. அவர் வங்காள மொழியில வந்து வங்காள மொழி, சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் இதுலலாம் சிறப்பா இருந்தாரு. அவர் வந்து ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாரு. 1829ல வில்லியம் பெண்டிங் பிரபுவால சதி, உடன்கட்டை ஏறுதல் தடுக்கிறத கொண்டு வந்தாரு. ஓகே இவ்வளவுதான் ராஜாராம் மோகன் ராய் பத்தி. அடுத்து 1828ல
பிரம்ம சமாஜம். அது ஆகஸ்ட் 20ல கொல்கத்தால தேவேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவரால நிறுவப்பட்டது. அவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா. அடுத்து கேசவ் சந்திர சென். அவர் வந்து 1838 டூ 84. இந்திய பிரம்ம சமாஜம், சாதாரண சமாஜ் அப்படிங்கிறத கொண்டு வந்தவரு. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அவர பத்தி பார்க்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, இந்து மறைநூல்கள் வந்து முற்போக்கானவை. 1856ல விதவைகள் மறுமணச் சட்டம். 1860ல வந்து முதல் திருமண வயது சட்டம் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. 1891ல 12 வயதுல வந்து திருமணம் பண்ணாங்க. 1925ல 13 வயது. இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து இந்த காகிதத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களாகவே அமைந்து போச்சு. பிரார்த்தனை சமாஜ தத்துவர் ஆத்மராம் பாண்டுரங். அவர் வந்து பம்பாயில 1867ல தோற்கடிச்சாரு. ஆர்.சி. பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே இவங்க தான் பிரார்த்தனை சமாஜத்த நிறுவனவங்க. இதுல விதவை மறுமண சட்டம் 1861, புனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884. அடுத்து சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்த 1875ல கொண்டு வந்திருக்கு. சத்யார்த்த பிரகாஷ், வேதங்களுக்கு திரும்புவோம், சுத்தி இயக்கம் இதெல்லாம் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதியோடது. அடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர பார்க்கிறப்ப, அவர் வந்து காளி பக்தர், கல்கத்தாவுல தட்சிணேஸ்வரத்துல பிறந்தவரு. ஜீவன் தான் சிவன்னு சொன்னவரு. மனித சேவை தான் கடவுள் சேவைன்னு சொன்னவரு. சுவாமி விவேகானந்தர பார்க்கிறப்ப, அவர் என்ன பண்றாருன்னா, நரேந்திரநாத் தத்தர் அவருடைய இயற்பெயர். 1893ல சிக்காகோல உலக சமய மாநாட நிறுவியிருக்கிறாரு. அடுத்து பிரம்மஞான சபை. பிரம்மஞான சபை தோற்கடிச்சவர் ஹெச்.பி. பிளாவட்ஸ்கி, ஹெச்.பி. ஆல்காட். 1857ல அமெரிக்காவுல தோற்கடிக்கப்பட்டது. 1886ல சென்னை அடையாறுல பிரம்மஞான சபை ஏற்படுத்தப்பட்டது. அன்னி பெசன்ட் தன்னாட்சி இயக்கம் வந்து அயர்லாந்து. இதுல முக்கியமான அவங்களுடைய 2 இதழ்கள் நியூ இந்தியா, காமன்வீல். அடுத்து ஜோதிபா பூலே. அவங்கள பார்க்கிறப்ப ஒடுக்கப்பட்டோருக்காக முதல் பள்ளிய பூனேல ஏற்படுத்தாங்க. சத்திய சோதக் சமாஜ், உண்மை நாடுவோர் சங்கம், குலாம்கிரி அடிமைத்தனம். நாராயணகுரு 1854ல இருந்து 1928 மலையாளம், சமஸ்கிருதம். அப்புறம் இவர் ஒரு அறிஞர், கவிஞர். அடுத்து ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம்ங்கிற அமைப்ப ஏற்படுத்தியிருக்கிறாரு. அய்யன் காளிய பார்க்கும்போது அவர் என்ன பண்ணாரு? திருவனந்தபுரத்துல, வெங்கனூர்ல பிறந்திருக்கிறாரு. ஜாது ஜன பரிபாலன சங்கங்கிற அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு. சர் சையத் அகமது கான் ஆங்கில அறிவியல் நூல் வந்து உருதுல மொழிபெயர்த்திருக்காங்க. அலிகார் இயக்கம் வந்து 1875ல முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அப்படிங்கிற கல்லூரி ஏற்படுத்திருக்காங்க. இது 1920ல பல்கலைக்கழகமா மாறுச்சு. தியோபந்த் இயக்கம் வந்து முகமது குவாசிம் நானோதவி அவங்களால ஏற்படுது. அடுத்து ரஷீத் அகமது கங்கோத்ரி. இந்த பெயர்கள திரும்ப திரும்ப படிச்சுக்கணும். அப்பதான் நமக்கு சரியான நேரத்துல ஞாபகம் வரும். அடுத்து முகமது உல் ஹசன் தான் இதுக்கு வந்து புதிய தலைவரா இருந்திருக்காரு. ஜமைத்துல் உலேமா வந்து இறையியலாளரா அந்த அவையில இருந்திருக்காரு. அடுத்து பார்சி சீர்திருத்த இயக்கம் வந்து பம்பாயில. பார்சி, பம்பாய், பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ரகனுமாய் மத்தியாசன் சபா, ராஷ்ட் கோப்தார் உண்மை விளம்பி, பெர்ரம்ஜி மல்பாரி. அவர் வந்து குழந்தை திருமணத்தை எதிர்த்து சட்டம் இயற்றினவர் பெர்ரம்ஜி மல்பாரி. அடுத்து வந்து சீக்கிய சிறுத்தை இயக்கத்துல நிரங்காரி இயக்கம் பாபா தயால் தாஸ். நிரங்காரி வந்து சிங் சபா அமிர்தசரஸ்ல கால்சா கல்லூரி ஏற்படுத்தியிருக்காங்க. ராமலிங்க சுவாமிகளை பத்தி பாக்குறப்ப அவர் சிதம்பரம் மருவூர்ல பிறந்தாரு. சமரச வேத சன்மார்க்கம் அப்படிங்கிற அமைப்பு ஏற்படுத்திருக்காரு. வடலூர்ல சத்திய தர்மசாலை தவிர்த்து அவருக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த திருவருட்பா. அயோத்திதாச பண்டிதர் அவர் வந்து அத்வைதானந்த சபாங்கிற அமைப்பை ஏற்படுத்திருக்காரு. அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம்ங்கிறவங்களை இணைஞ்சுதான் திராவிட கழகம்ங்கிற அமைப்பு ஏற்படுத்திருக்காங்க. அடுத்தது 1885ல திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழ எழுதியிருக்காங்க. 1891ல திராவிட மகாஜன சபையோட முதல் மாநாடு நீலகிரியில நடைபெற்றிருக்கு. ஆல்காட் வந்து 1898ல இலங்கையில பௌத்தத்தை படைக்கிற சாக்கிய பௌத்த சங்கம்ங்கிற அமைப்பை சென்னையில ஏற்படுத்திருக்காரு. ஒரு பைசா தமிழன் வந்து வாராந்திர பத்திரிகை. இதுலதான் இந்த பாடத்துடைய முக்கியமான கருத்துக்கள் நான் உங்களுக்கு நோட்ஸா பிடிஎஃபா சென்ட் பண்ணியிருக்கிறதுல இவ்வளவுதான். இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே நம்ம மைண்ட்ல என்ன பண்ணிக்கிறோம்? ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ
நான் என்ன சொல்றேன்னா, இந்த வருஷங்கள் இருக்கு இல்லையா? அத மட்டும் தனியா ஒரு கிளான்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிர்றேன். அது ஒரு சில ஷார்ட் கட்ஸோட சொல்லிர்றேன். அப்பன்னா அவங்க வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க வந்து அத உங்க புக்ல மென்ஷன் பண்ணிக்கிட்டாலும் சரிதான். இல்ல நான் மைண்ட்ல ஏத்திக்குவேன். நான் அவ்ளோ பெரிய சூப்பர் பவர் அப்படின்னு நெனச்சாலும் சரிதான். பிரம்ம சமாஜம் இருக்கு இல்லையா? பிரம்மாண்டமா ஒரு கல்யாணம். 18 வயசுல 18 வயசுலயும், 28 வயசுலயும். இல்ல பெண்ணுக்கு வயது 18, ஆணுக்கு வயது 28. அப்ப நான் சொன்னா பிரம்ம சமாஜம் 18, 28. ஆத்மீய சமாஜம் ஆத்மீய சமாஜம் 1815. நமக்கு எப்ப சுதந்திரம் கிடைச்சது? 15/8. அப்ப 18, 15 ஞாபகம் வச்சுக்கோங்க. 18, 15. அடுத்து ராஜாராம் மோகன் ராய் 1772ல 2லருந்து 1833. அப்படித்தானா? அப்போ அ 72ல ராஜா வந்து வில்லனா இருந்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஏற்கனவே சதி ஒழிப்புக்கு நான் சொல்லிட்டேன். 1829 நவகிரகம்னா 1829. தேவேந்திரநாத் தாகூர் அவர் வந்து வங்கப் பிரிவினை 1905 ஞாபகம் வச்சுக்கணும். 1817 டூ 1905. கேசவ் சந்திரசன் 1838லிருந்து 1884. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர பொறுத்தவரைக்கும் 20 வயத ஞாபகம் வச்சுக்கங்கன்னா, 20 வயசுலருந்து 91 வயசு வரைக்கும். சிவபெருமான் வந்து அ உலகத்திலேயே மூத்த கடவுள். அவர் 91 வயசு வரைக்கும் இருக்கிறாரு. 20லருந்து 91 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். மறுமண சீர்திருத்த சட்டம் 1856. அதே மாநில மறுசீரமைப்பு சட்டம் அதுக்கு 100 வருஷம் 1956. திருமண வயது சட்டம் நமக்கு எப்ப திருமணம் 18 வயசுல கல்யாணம், 60 வயசுல 60ஆம் கல்யாணம். 18, 60 அது திருமண வயது சட்டம். சரிங்களா? அடுத்து பிரார்த்தனை சமாஜம். பிரார்த்தனைனா பம்பாய் சொல்லிட்டேன். 1867 ஒரு சில வருடங்கள மனப்பாடம் பண்ணிக்கணும். ஒரு சில வருடங்கள நம்ம கோட் வேர்ட் உபயோகப்படுத்தி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து விதவை மறுமண சட்டம். 1861. ஆறுமுகம் 1ஆம் கிளாஸ் படிக்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1861 ஆறுமுகம் 1ஆம் கிளாஸ். வந்துருச்சா? 61 ஞாபகம் வச்சுக்கிட்டு 1861 எழுதிடலாமா? அடுத்து புனே சர்வஜனிக் சபா 1870. ஏ ஏழ் 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. 70 அத வச்சுக்கிட்டோம்னா, புனே சர்வஜனிக் சபாவ நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தக்கான கல்விக் கழகம் 1884 மறக்கக்கூடாது. அடிக்கு ஒரு தடவ இந்த தக்கான கல்விக் கழகத்த பத்தியான கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஆரிய சமாஜம் 75 ஒரு கன்டினியூட்டியா படிச்சோம்னா படிச்சிடலாம். தயானந்த சரஸ்வதி வந்து 1824ல இருந்து 1883. 4, 3. 24, 83 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரிய சமாஜ பிளவு 1893. ஸோ இந்த மாரி சிகாகோ மாநாடு 1993ல வந்து விவேகானந்தர் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாரு. அடுத்து பிரம்ம ஞான சபை. அதுல வரக்கூடிய வருஷங்கள். அதாவது எப்பவுமே அந்த சிங்கிளா வரக்கூடிய வருஷங்கள் வந்து நமக்கு மேக்ஸிமம் கேட்கறக்கு இந்த காலத்துலருந்து இந்த காலம். அதுக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்க வேண்டாம். ஆனா வந்து நம்ம கண்டிப்பா அத வந்து என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கிடணும். ஆனா சிங்கிளா இருக்கு. இப்ப அலிகார் இயக்கம்னா எப்பன்னா 1875. இப்ப யாரால ஏற்படுத்தப்பட்டது? சர் அகமது கான் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இந்த வருஷத்துலருந்து இந்த வருஷம் அது வந்து நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் 0.5% தான். பட் பர்ட்டிகுலரா ஒரு இயர் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு இருக்குது. 50% அது கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கிளான்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? 19ஆம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்தங்கள்ல என்ன பார்க்க போறோம்னா, ராஜாராம் 19ஆம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்தங்கள் இந்த பாடத்துல ஒண்ணுமே கிடையாது. நம்ம பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம், தியோபந்த் இயக்கம் இத மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த ராஜாராம் மோகன் ராய் பத்தி பார்க்கும்போது, சதி அல்லது உடன்கட்டை ஏறுதல். அதுல வந்து வில்லியம் பென்டிங் பிரபு. வருஷம் வந்து 1829. அது மட்டும் தான். அடுத்து வந்து இவர் வந்து பிரம்ம சமாஜத்த நிறுவனது 1828ல ஆகஸ்ட் 20ல நிறுவியிருக்கிறாரு. அடுத்து அ தேவேந்திரநாத் தாகூர் வந்து அவர் ஒரு பார்ட்டா தான் இதுல வருவாரு. ராஜாராம் மோகன் ராய் இறந்த வருஷம் 1833. அடுத்து கேசவ் சந்திரசன். அவருக்கும் பிரம்ம சமாஜத்துக்கு என்ன சம்மந்தம் அப்டின்னா, அவர் வந்து பிரம்ம சமாஜத்துல 1866ல வந்திருக்கிறாரு.
இந்திய பிரம்ம சமாஜத்த உருவாக்குனாரு. அப்புறம் தேவேந்திரநாத் தாகூர் தான் ஆதி பிரம்ம சமாஜத்த உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் இது எல்லாமே மாறி சாதாரண சமாஜா உருவாயிருச்சு. அடுத்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, 1856ல மறுமண சீர்திருத்த சட்டம். அத கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பிரார்த்தனை சமாஜம். பிரார்த்தனை சமாஜம் பம்பாய் 1867. இப் அத நிறுவனவர் ஆத்மராம் பாண்டுரங். இதுல வந்து ஆர்.சி. பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே. அவங்க 2 பேரும் தான் முக்கியமானவங்க. ஜாதி மறுப்பு, விதவை மறுமணம் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. மகாதேவ் கோவிந்த் ரானடே விதவை மறுமண சங்கம் 1830 பூனே சர்வஜனிக் சபா 1870. தக்கான கல்விக் கழகம் வருஷம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு 1888. அடுத்து இந்து புத்தலு சுவாமி தயானந்த சரஸ்வதியோட ஆரிய சமாஜம், சத்யார்த்த பிரகாஷ் அவருடைய நூலு, ஒரு கடவுள் வழிபாடு, வேதங்களுக்கு திரும்புவோம்னு சொன்னாங்க. எதிர் மத மாற்றத்த பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர பத்தி பார்க்கும்போது, அவர் வந்து தட்சிணேஸ்வரம் அப்படிங்கிற ஊர சார்ந்தவரு. அவர் வந்து காளியுடைய பக்தர். ஜீவன் தான் சிவன்னு சொல்லியிருக்காரு. வாழ்கின்ற உயிர்களுக்கு அனைத்து உயிர்களும் இறைவனே. மனிதருக்கு செய்யப்படும் சேவை தான் கடவுளுக்கு செய்யப்படும் சேவைன்னு சொன்னாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பத்தி பார்க்கும்போது 1886ல அவர் இறந்த பிறகு, அவருடைய சீடர் விவேகானந்தர் வந்தாரு. விவேகானந்தர் என்ன பண்றாருன்னா, நரேந்திரநாத் தத்தா அவருடைய இயற்பெயர். அவர் வந்து என்ன செய்றார், இளைஞர்கள வந்து இந்த சீர்திருத்தத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா, மாற்றத்தை ஏற்படுத்தலாங்கிறத வந்து கொண்டு வந்தவரு. அதுக்கு வந்து உதாரணமா சிக்காகோ மாநாடு சொல்றோம் 1893ல. அடுத்து பிரம்மஞான சபை. பிரம்மஞான சபை ஏற்படுத்துனவங்க மேடம் பிளாவட்ஸ்கி, எச்.எஸ். ஆல்காட். இவங்கலாம் 1875ல அமெரிக்காவுல நிறுவப்பட்டது. இந்த அமைப்பு 1886ல இந்தியாவுல சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது. அன்னி பெசன்ட் என்ன பண்ணாங்கன்னா, தன்னாட்சி இயக்கத்த அயர்லாந்து ஏற்படுத்துனாங்க. அன்னி பெசன்ட், அயர்லாந்து தன்னாட்சி இயக்கம். அப்படிதான் நமக்கு ஞாபகம் வரணும். நியூ இந்தியா, காமன்வெல்த். அவ்வளவுதான் அந்த 4 பாயிண்ட் பாடுனா அன்னி பெசன்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்து ஜோதிபா பூலே. ஜோதிபா பூலே பார்க்கிறப்ப என்ன பண்ண முடியும்? மகாராஷ்டிரல பிறந்தாங்க. ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி 1852ல நிறுவுனாங்க. புக் பேக்ல இந்த கொஸ்டின் இருந்தது இல்லையா? அடுத்து குலாம்கிரி, அடிமைத்தனம். இந்த நூல் எழுதினவர் யாரு? ஜோதிபா பூலே. புரியுதா? நாராயணகுரு. அவர் வந்து ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்த நாராயணகுரு. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகங்கிற அமைப்பு உருவாக்குனாரு. அருவிபுரத்துல பிறந்திருக்காங்க. ஐயன்காளி திருவனந்தபுரத்துல பிறந்திருக்காங்க. வெங்கனூர்ல பிறந்திருக்காங்க. ஐயன்காளி பொறுத்தவரைக்கும் சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிற அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. இஸ்லாமியத்துல சையத் அகமது கான் பார்க்கிறோம். அவர் என்ன பண்ணாருன்னா, எல்லா அறிவியல் நூல்களையும் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய உருது மொழியில இயக்கிட்டோம்னா, முஸ்லிம் மக்கள் படிக்கலாங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. 1875ல அலிகார் நகர்ல அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியா இருந்துச்சு. அப்புறம் அலிகார் இயக்கம் எனப்பட்ட ஒரு இயக்கம். 1920ல இந்த கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு அலிகார் பல்கலைக்கழகமா மாறிடுச்சு. தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கத்த பார்க்கிறப்ப, முகமது குவாசிம் நானோதவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி அவங்க தலைமையில 1866ல உத்தரப்பிரதேசத்துல சஹரன்பூர்ல ஒரு பள்ளி நிறுவுறாங்க. அடுத்து மௌலானா முகமது உல் ஹசன் தியோபந்தினுடைய தலைவர். அவருக்கு தலைமையில இங்க ஜமைத் உல் உலேமா ஹசனுடைய கருத்துக்கள வந்து இந்திய ஒற்றுமை என்னும் முஸ்லிம் அரசியல், சமூக, சமய உரிமையின் பாதுகாப்பு குறித்து இறுதியான வடிவத்த தந்தாங்க. பார்சி இயக்கத்துல நம்ம பார்க்கிறது யாரெல்லாம் பார்க்க போறோம்? பார்சி இயக்கம் பம்பாய். 1851ல பர்துன்ஜி நவ்ரோஜி, ரஹனுமாய் மத்ஜன்சா சபா, ராஷ் கோப்தாருங்கிறவர் உண்மை விளம்பி, பர்ரம்ஜி மல்பாரி வந்து குழந்தை திருமண பழக்கத்துக்கு எதிரான சட்டத்த கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து நிரங்காரி இயக்கம், நாம்தாரி இயக்கம். நிரங்காரி இயக்கத்த பார்க்கணும்னா பாபா தயாள்தாஸ், பாபா ராம்சிங் என்பவரால் தொடங்கப்பட்டது. நாம்தாரி இயக்கம். அவங்க வந்து கிர்பான் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னவரு ராம்சிங். அடுத்து சிங் சபாங்கிற அமைப்பு அமிர்தசரஸ்ல நிறுவியிருக்காங்க. கால்சா கல்லூரிய உருவாக்கியிருக்காங்க. ராமலிங்க சுவாமிகள் வந்து சிதம்பரம். 1860 சமரச சன்மார்க்க சங்கம். அப்புறம் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, வடலூர்ல சத்திய தர்மசாலை. அவ்வளவுதான். அயோத்திதாச பண்டிதர பார்க்கிறப்ப, அயோத்திதாசர் வந்து அறிஞர், சித்த மருத்துவர், தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி இதெல்லாம் வந்து
பற்புலமை பெற்றிருக்காரு. அத்வைதானந்த சபா 1882ல அயோத்திதாசரும், ஜான் ரத்னமும் திராவிட கழகம்ங்கிற அமைப்ப நிறுவினாரு. 1855ல திராவிட பாண்டியன்ங்கிற இதழ தொடங்கியிருக்காரு. திராவிட மகாஜன சபைய 1891ல நிறுவிய இவர், அமைப்பின் முதல் மாநாட்டை நீலகிரியில நடத்தியிருக்காரு. அடுத்து பிரம்மஞான சபையை நிறுவல கர்னல் ஹெச்.எஸ். ஆல்காட் இலங்கையில வந்து 1998ல பௌத்த மதத்த தழுவினார். சாக்கிய பௌத்த சங்கம்ங்கிற அமைப்ப ஏற்படுத்திருக்காங்க. 1907ல ஒரு பைசா தமிழன் வாராந்திர பத்திரிகை. 1914 வரைக்கும் அந்த பத்திரிகை வந்திருக்கு. இது மட்டும் தான். ஸோ இந்த பாடம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இருக்கக்கூடிய கருத்துக்கள நம்ம அப்படியே மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கணும் அவ்வளதான். திரும்ப திரும்ப சொல்றேன். புக் பேக்ஸ தரோவ் பண்ணிக்கணும். செட் கொஸ்டின் பேப்பர் தானே. உள்ள இருந்து தானே கேட்பாங்க. அப்படிலாம் நெனச்சிடக் கூடாது. புக் பேக் வந்து நம்ம தரோவா வச்சுக்கிட்டோம்னா, கண்டிப்பா நம்மளால ஒரு 80% சக்சஸ் பண்றதுக்கு முடியும். ஸோ இன்றைய வகுப்பு வந்து உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் நானு. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. நான் அதுக்கான விடைய தர்றேன்.